ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தான். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் சாதம் தான். அது எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம குக்கர் வச்சுக்கிட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இந்த கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெறும் நெய் வேணுமாலும் மட்டும் சேர்த்துங்க. இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், ஒரு 2 3 கிராம்பு, கல்பாசி எல்லாம் சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி சேர்த்துருக்குறேன். அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கூடவே பார்த்திங்கன்னா புதினா மல்லியும் சேர்த்துக்கலாம். நம்ம அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய தக்காளி எடுத்து சேர்த்துருக்குறேன். ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்குறேன். அது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். தக்காளி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிறதுக்கு இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் போய் நல்லா இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பு தான் எடுத்திருக்கேன். இதால் 2 கப்பு அரிசி எடுத்துருக்கிறேன். இதால் நான் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி விதமாக நான் வந்து தேங்காய் பாலோடு சேர்த்து ஊற்றிக்கிறேன். ஒரு தேங்காய் எடுத்து பால் எடுத்துருக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா நான் சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். எடுத்து கழுவிட்டு நான் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு, தேங்காய் பால். நம்ம அதோட சாதம் ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்து எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமிங்கில் நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுங்க. இப்போ நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததும் இப்போ நான் தம் போட்டுக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் தான் தம் போடுறேன். நான் வந்து தோசைக்கல் வச்சு தான் தம் போட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 15 நிமிஷம் சிம்மிலே வச்சுருங்க. நான் அடியில் தோசைக்கல் போட்டு தான் தம் போடுறேன். நான் அதை உங்களுக்கு காட்டலை. 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு. பாருங்கள், செம்ம சூப்பராக வந்திருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், ரைஸு நல்லா வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பராக. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.